தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிகச்சிறந்த ஓவியர், நல்ல பேச்சாளர், தமிழ் பற்றாளர், அருமையான எழுத்தாளர், இன்றைக்கும் எப்படி ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஒழுக்கமான வாழ்க்கை முறையை எப்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புத மனிதர், திரையுலக மார்க்கண்டேயர் ஐயா சிவகுமார் அவர்களை இன்றைக்கு நாம சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம்பா. வணக்கம் பாரதி. தமிழ் திரையுலகத்தில் பக்தி திரைப்படங்கள், அதுவும் குறிப்பாக இதிகாச புராண கதைகளை மையமாக வச்சு வெளிவந்த படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருவிளையாடலுக்கு முன், திருவிளையாடலுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா? அது அருட்செல்வர் ஏபிஎன் அவர்கள் இயக்கினாங்க. அவருடைய இயக்கத்திலேயே நீங்கள் நிறைய நடிச்சிருந்தாலும் கூட நீங்கள் திரையில் பார்த்து வியந்த ஏபிஎன் அவர்களுடைய அந்த பிரம்மாண்ட படைப்பு திருவிளையாடல் படத்தை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். 1965 ஜூலையில் அந்த படம் வந்துச்சுமா. ஒரு மாதம் முன்னாடி தான் நான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி காக்கும் கரங்கட படத்தின் மூலமாக அறிமுகமானேன். திருவிளையாடல் படத்தை போய் தியேட்டரில் பார்த்தேன். ஒரு புராண படத்தை இப்படி ஒரு மொழியில் இப்படி கம்பீரமாக பர்ஃபார்மன்ஸோட படம் எடுக்க முடியுமான்னு பிரமிச்சு போயிட்டேன். அது அந்த தர்மி எபிசோடுன்னு வரும் இல்லையா, தர்மி பாட்டுக்கு சிவன் பாட்டு எழுதி கொடுப்பாரு. அதை கொண்டு போய் கொடுத்தோன்னா பாட்டில் குத்தம் இருக்குன்னு நக்கீரன் சொல்லிடுவார். திரும்ப இவர்கிட்ட என்னையா பெருசாக பாட்டு எழுதிட்டேன், உன் பாட்டில் குத்தம்னு அங்கே நக்கீரை சொல்லிட்டானோடனே இவர் புறப்பட்டு அங்கே போவார். அங்கே நேராக அங்கே போய் இந்த புலவன் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டுபிடித்தவன் எவன், அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், முறையாக கேட்டால் பதில் சொல்லுவோம்னா யாம் தான் குற்றம் கண்டுபிடித்தோம்னா, ஓ கீரனா என்ன குற்றம் கண்டுபிடித்தீர், சொற்குற்றம் இருக்கிறது, அதை கூட பொறுத்து கொள்ளலாம், ஆனால் பொருளிலே தான் குற்றம்னா என்ன குற்றம் கண்டீர், முதலில் நீர் பாட்டை சொல்லும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலியது செறியை அறிவு கொண்டலின் அறிவு முடவோ நீ எறியும் போவேனா. இப்படி பொருள்னா, பூக்கள் தோறும் தேர்ந்து செல்லும் தும்பியத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ அறிந்த பூக்களிலே என் காதலியின் கூந்தலை போல மனமுள்ள பூ ஏதேனும் உண்டோ என்று சொன்னார். இதன் மூலமாக அண்ணனுக்கு நீங்கள் சொல்ல வரும்போது, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு என்று சொல்கிறேன். ஒரு காலம் இல்லை. வாசனை பூக்களை சூடிக்கொள்வதாலும் வாசனாதி திரவியங்களை தடவி கொள்வதாலும் மட்டும் ஒரு பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கும் இல்லையா, இயற்கையிலே எந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் கிடையாதா? உத்தம ஜாதி பெண்களுக்கு, 7 லோகத்து பெண்களுக்கு நிலை ஏதானா? பாக்களை ஏற்ற ஒரு நாவலே குடியிருக்கிறாள் கலைமகள், அவளுக்கு கலைமகள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் மலைமகள் அலைமகள் ஏதோ நேம்பது தானா. நக்கீரா கண்ணு நெற்றிக்கண்ணை திறந்தா, புலவரே நீரை முக்கண் முதல்வனுமாக நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாளில் நெய்பூசி பங்கம் பட 2 கால் பரப்பி சங்கதனை கீரன் அறுக்கும் நக்கீரனோ என் கவிதை ஆராய்ந்து சொல்லத்தக்கவனா. சங்கருப்பதங்கள் குலம் சங்கரனால் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் மரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வது என்ன. இந்த சீன் நைட்டு பூரா தூங்க முடியல, அப்படி மிரடச்சு. அப்படி இருந்துட்டு அடுத்த ஓராண்டுக்குள்ள அதே ஏபி நாகராஜன் டைரக்ஷனில் சிவாஜி கூட நடிப்பேன்னு நான் கனவு கூட எதிர்பார்க்கலாமா. கந்தன் கருணை திரைப்படம் இன்னைக்கும் கூட உலகம் முழுக்க முருகன் அப்படின்னு சொன்னால் நிஜமா முருகனை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் உங்கள் உருவம் தான் உண்மையிலேயே எங்கள் மனசுல எல்லாம் வரும். அந்த அற்புதமான வாய்ப்பு, பெரும் பேரு, மிக இளம் வயதில் அந்த கனமான கதாபாத்திரம், அது எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சுது? நீங்கள் அதுக்கு ஏதாவது ஆடிஷன் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? என்ன நடந்தது? அந்த படம் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் தயாரித்தார். ஏஎல் சீனிவாசன் கண்ணதாசனுடைய சொந்த அண்ணன். அதனால் அந்த படத்தை எல்லா பாட்டும் கண்ணதாசன் எழுதினார். ஏபி நாகராஜன் திரைக்கதை வசனம் பண்ணார். முதல்ல இந்த சின்ன முருகன் கதையை ஷூட் பண்ணிட்டாங்க. சின்ன முருகன் கதைக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதி போனவங்க தெரியும். 6 முகமான முருள் வான்மகிட வந்தான், அழக நிமன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான், காலமகள் பெற்ற முகன் கோலமுகம் வாழ்க, கந்தனென குமரன் வந்த முகம் வாழ்க, தாமரையில் பூத்து வந்த தங்க முகம் ஒன்று, தன்னிலவின் சாரெடுத்து வாத்த முகம் ஒன்று, பால்மணமும் பூமணமும் படிந்த முகம் ஒன்று, பாவலருக்கு பாடம் தரும் பளிங்கு முகம் ஒன்று, வேல்வடிவில் கண்டிருந்த விலங்கு முகம் ஒன்று, வெள்ளிரதம் போல வரும் பிள்ளை முகம் ஒரு பாட்டு. இந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. அதுக்கு அந்த 6 குழந்தைகளையும் அணைச்ச உடனே அது ஒன்றாயிடும். இந்த பிளாக்கில் ஷூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த நடுமுருகன் ஒன்று இருக்கும், அந்த ஸ்ரீதர் ஸ்ரீதரன்றவளை பண்ணார். அவர் என்ன பண்ண பிரம்மா கிட்ட பிரணவ மந்திரத்தை சொல்லுன்னு கேட்ட உடனே அவர் திணறார். என்னையா அது அப்படின்னா, இவ்வளோ பெரிய கடவுள்னு சொல்ல நீ பிரணவ மந்திரம் தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னா, உடனே ஜெமினி கணேசன் சிவன் கேரக்டர் என்னப்பா அவர் போய் மிரட்டுற அப்படின்னா, இல்லைப்பா அவருக்கு பிரணவ மந்திரம் தெரிய மாட்டேன்னு சொன்னேன். அப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னா, நான் சொல்கிறேன்,
நீ வந்து கேட்டுக்கோ, இந்த சொல்பவன் வந்து ஆசான் கேட்பவன் சீடன் அப்படின்னு நீ மண்டி போடணுன்னே ஜெமினி கணேசன் அவங்க அப்பன் கேரக்டர் அவர் மண்டி போடுவார். அவர் காதுக்குள்ளே பெருண மந்திரத்தை ஓதுற மாதிரி சீன் வரும். அப்போ ஒரு பாட்டு சாவித்திரி பாடியிருப்பாங்க. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா, பிள்ளை புராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா, முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்றன் குமரன் என்று மனமொழி கூறும், உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் நன்றோ கந்தா உன்னருள் நன்றோ அந்த பாட்டு. இதெல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. இப்போது உனக்கு கல்யாண முருகனுக்கு ஆள் தேடுறாங்க. பசங்க வரானுங்க. பசங்க வந்தால் ஒருத்தர் கீச்சு குரலில் பாடுறான், ஒருத்தனுக்கு உதடில் தடிச்சு போயிருக்குது, ஒருத்தருக்கு மூக்கு ஓட்டை வந்து இப்படி தூக்கிட்டு இருக்குது, ஒருத்தருக்கு சின்ன கண்ணாக இருக்குது. என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட செட்டே ஆகலை. உடனே ஏபிஎன்னாஜி ஒரு நாள் நேராக வந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் உன் கதையத்தான் ஏன் படம் எடுக்கிறேன், ஏன் இப்படி சோதிக்கிறேன், உனக்கு வேண்டான்னு சொன்னால் சொல்லி 3000 ஷூட் பண்ணி கிழிச்சு போட்டு நான் வேறு தொழிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு அப்செட் ஆகிட்டார். அன்றைக்கி சாயங்காலம் ஏதோ கல்யாணத்துக்கு ஒரு ரிசப்ஷன் போகிறாரு. இங்கே ஏவிஎம் செட்டியார் பார்க்குறாரு. என்னையா படம் முடிச்சிட்டிங்கன்னா, முடிக்கிறது இல்லைங்க, நான் சின்ன முருகன் மிடில் முருகன் ஷூட் பண்ணிட்டேன், கல்யாண முருகன் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா. எங்கள் படம் காக்கும் முருகனில் ஒரு பையனை அறிமுகப்படுத்தியிருக்கோம், நீ அவனை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. உடனே நான் இப்போ மோட்டார் சுந்தரம்புடியில் எஸ்எஸ் வாசன் கம்பெனி ஜிஎம்எஸ்பியில் நடிச்சிட்ருக்கேன். ஏஎல்எஸ்லேருந்து ஒரு கார் வந்தது, ஏஎல்எஸ் காரு. நேராக அங்கே ஸ்டுடியோக்கு போனேன். ஏபிஎன் கம்பீரமாக உட்காந்துட்டு விபூதி போட்டு முட்டைக்கண்ணோட உட்காந்துட்டு ஒரு அமாவாசை நாளில் நான் சொல்லி அனுப்புகிறேன் வாங்கினார். ஒரு அமாவாசை அன்னைக்கு நாங்கள் போனேன். சிவாஜியோட மேக்கப் ரங்கசாமி தான் எனக்கு மேக்கப் போட்டார். நல்ல விபூதி பட்டை போட்டாங்க, பொட்டு வச்சாங்க, அப்புறம் நிறைய நகைகள்லாம் போட்டாங்க, பஞ்சகச்சம் கட்டி விட்டாங்க, அப்புறம் கிரீடம் ஒன்று வச்சு கையில் வேல் கொடுத்தாங்க. என்னுடைய உருவத்தை நான் அது வரைக்கும் முழு உருவத்தை பார்த்ததே கிடையாது. இவ்வளோ தான் வீட்டில் கண்ணாடி பார்த்துருக்கோம். ஃபுல் ஃபிகரில் கையில் வேரோட பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்படி இருக்குமே அப்படின்ட்டு. இப்போ நேராக செட்டு கூட்டி போனாங்க. ஃப்ளோரில் பின்னாடி வந்து ஒரு பழனி படம் மாதிரி பேக்ரவுண்டு வரைஞ்சி வச்சுருந்தாங்க, ஒரு பக்கத்தில் மயில் இருக்க மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஏபிஎன் சொன்னார், ஒரு சின்ன டயலாக் தர்றேன், நீங்கள் நிதானமாக படிச்சுட்டு ரெடியாகனா சொல்லுங்கள் ஷூட் பண்ணாங்க. அவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறாருன்ட்டு கேட்ட உடனே 2 நிமிஷம் ரெடி ஆகிட்டேன். அது கூட ரெடி ஆகிட்டீங்களா? ரெடி ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு உங்கள் முழு முகத்தை தெரிஞ்சுக்கணும்னா இப்படி வந்து இடது பக்கம் திரும்புங்க, அப்படியே பேசி ஸ்ட்ரைட்டாக வாங்க, அப்படியே பேசிட்டு போய் வரல போய் முடிச்சிட்டிங்கன்னா 3 ஏங்கல்லையும் உங்கள் முகம் எப்படின்னு பார்க்க சாத்தியமாக இருக்குது. நீங்கள் டயலாக் பேசணும்னு கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஆரம்பித்தேன். வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்கச் சொல், வானவரை விடுதலை செய்து வழி தெரிந்து நடக்கச் சொல், இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக பாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று கூறிவா அப்படின்னா. நல்லா இருக்குது. இந்த கடைசியில் எப்படி சொன்னீங்கன்னா, இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக பாதித்தால் எம்மிடம் வேலுண்டு கூறிவானா, அப்படி சொல்லக்கூடாது. முருகனுக்கு திமிரு வந்துடுச்சுன்னா தலையாட்டினால அப்படி பண்ணக்கூடாது. ஐயா அதை வேறு எப்படிங்க பண்ணுற அப்படின்னாரு. இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலு உண்டு என்று கூறிவானா. டாடா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த மேக்கப் போட ஆரம்பிச்சேன். கந்தன் கருணை ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. சுற்றி திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் சார், ஒரு பக்கம் அசோகன் சார் மாதிரி மலை மாதிரி அவ்வளோ பேர், நடுவில் ஒரு ரொம்ப சின்ன பையனாக நீங்கள் அதில் அறிமுகமாகி, எனக்கு என்ன அதில் ஆச்சரியம்னா, நீங்கள் கதாநாயகன், சிவாஜி கணேசன் குணச்சித்திர நடிகர். எடுத்த உடனே ஒரு பிரமிப்பு, ஒரு வியப்பு அல்லது ஒரு தயக்கம் நிச்சயமா யாருக்கும் இருந்திருக்கும். ஆனா டைரக்டர் உங்களுக்கு எப்படி கைட் பண்ணாங்க? எடுத்த அன்னைக்கே நீங்க ஷூட்டிங் போயிட்டீங்களா அல்லது அதுக்கப்புறம் எப்படி ஒரு வழிகாட்டினார் டைரக்டர்? அவர் இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைங்க, எந்த ஸ்டுடியோலையும் போய் நான் ஷூட்டிங் பார்த்தல அப்படின்னா. இப்போ சூரபத்மனும் வீரபாகு மீட் பண்ணுற சீன் ஒன்று இருக்குது, ஷூட் பண்ணுறோம், நீ வான்னு கூப்பிட்டாரு. நாங்கள் போனேன். அசோகன் தான் சூரபத்மன் வேஷம் போட்டிருந்தார். கண்ணங்கரேன்னு மேக்கப் போட்டு, அவர் நல்ல பாடி பில்டரு, நெஞ்சை விரிச்சு வச்சு உட்காந்துருக்கிறாரு. மீசை வந்து இங்கே ஆரம்பித்து இந்த பக்கம் வெளியே போயிடுச்சு. கண்ணங்கரேன்னு மேக்கப்பு, தலைக்கு மேலே கீழே இந்த ஹைட்டு, அப்படி உட்காந்துருக்கிறாரு. சிவாஜி ஏற்று பண்ணிக்கிறாரு. முருகனா, யார் அவன்? அவனை யார் என்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேரோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்திற்கு செயலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர்கள் அவனுக்கு!
கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், கோன் என்பார், அருமுகன் என்பார், சண்முகன் என்பார், உன்னையும் வதைத்தவன் சூரனையும் வதைத்த சூரன் என்பார்னா நீ யார்? உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64ற்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவன். வேலவன் அனுப்பிய தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இல்லை பார், சிவனை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயனே. வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாண்டு விட்டாய் என்றுதான் உன் சிரத்தையே இருப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகம் என்ன, 1000 முகம் படைத்தனால் என்ன? இந்த சூரனை வல்ல இந்த உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேல் மாலையாய் குடலை, என் ஐயன் கட்டளை இடலை, அதான் உன்னை தொடலை. நான் பேசாமல் ஊருக்கே ஓடி போயிடலாமான்னு தோச்சு. இந்த தமிழ் இந்த பர்ஃபார்மன்ஸ் எங்கே பண்ண போறேன்னு பயந்துட்டான். கந்தன் கருணை படமே மறக்க முடியாதது. அதுல நிச்சயமா முதல் நாள் ஷூட்டிங் உங்களால கண்டிப்பா மறக்க முடியாம தான் இருந்திருக்கும். என்ன காட்சி எடுத்தாங்க முதல் நாள்? எனக்கும் கேர விஜயாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீனு. கடவுளுக்கே ஃபர்ஸ்ட் நைட்டான்னு ஏபிஎன்கிட்ட கேட்டோம். இல்லை, நம்ம புராண இதிகாசங்களில் ஒரு புனிதமான சடங்குகள் நிறையா இருக்குது. இந்த சடங்குகளெல்லாம் சோஷியல் கேரக்டர் சொன்னால் புரியாது. முருகன் தெய்வானங்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம காட்சி எடுத்தோம்னா ஜனங்களை உன்னிப்பாக கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் சீன் என்ன வரும்னா, திருமணத்தன்று பெண்ணின் கழுத்திலே மங்கள கயிறும் ஒரு ஆணோட கால் விரலே ஆபரணம் அணிகிறார்களே எதற்காக அப்படின்னு கேட்டேன். நான் சொல்லுவேன், ஆண்மகன் நிமிர்ந்தே செல்பவன். நிமிர்ந்து செல்லும் ஆண்மகன் கண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணின் கழுத்திலே மங்கள கயிறு தென்பட்டால் இவள் இன்னொருவங்க சொந்தமானவன் என்று புரிந்து கொள்கிறாள். அதேபோல் குனிந்து செல்லும் பெண் தன் கண்ணால் ஒரு ஆடவன் கால் விரலிலே ஆபரணத்தை கண்டால் இவன் அடுத்தவளுக்கு சொந்தமானது புரிந்து கொள்கின்றான். இதுக்காக தான் போகணும். இந்த சடங்கில் எனக்கு ஒரு சங்கடம் அப்படிமே. என்ன சங்கடம்னா, எல்லோரும் பார்த்துருக்க தங்கள் திருக்கரங்களால் என் பாதத்தை தொட்டு தாங்கி அம்மி மீது வைத்து ஒரு முறை கும்பிட்டீர்களே, அதைத்தான் எல்லாம் தாங்க முடியவில்லைனா சொல்லுவான். திருமணத்துக்கு பின்பு தினந்தோறும் மனைவி கணவன் காலை தொட்டு கும்பிடுகிறாள். திருமணத்தன்று மட்டும் ஒரே ஒரு முறை முதலும் கடைசியுமாக கணவன் மனைவியின் காலை தொட்டு கும்பிடுகிறான்னா எதுக்காக அப்படி கும்பிடணும்னா, மணமகன் தன் மானத்தை மனைவியின் காலையிலே கொட்டி என் குலப்பெருமை இந்த முதல் காப்பது உனது கடமை என்று ஊரால் அறிய முதலும் கடைசியுமாக ஒரு முறை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறாங்க. அதெல்லாம் சரி, அதுக்காக கல் மேலே வச்சு கும்பிடணும்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கல்லிற்கு உருகும் தன்மை கிடையாது. எல்லா உலோகம் உருகும், கல்லிற்கு உருகும் தன்மை கிடையாது. அதன் ஆகில் முடிந்தால் அது வெடித்து விடும். அதே போல் ஒரு பெண் தன் கணவனை நீக்கி மாற்றான் வகையில் உருகிவிடாமல் தன் கற்பை கல்லை போல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சடங்குனா. பெருமாளை இந்த அகில உலகிலேயே அடியாரோடு தான் பெரும் பாகியசாலின்னா எப்படின்னா, நான் சொல்ல மாட்டேன், சொல்லாமல் நானும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பிடிக்க போனேன். டே என்னையா பாயிறேன், முருகன் வேஷனையா அது, சூரபத்மனாது முருகன் கை காட்டினா 10 பொம்பளையும் மடியில் படுத்துக்குவாங்க, பறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு ஒரு சாங்கு கண்ணாசு எழுதியிருப்பார். சூப்பர் சாங். நீ நெட்டில் போய் பாருங்க, பார்க்கவே அப்படி பாட்டு பார்க்கவே முடியாது. கந்தன் கருணையில் எல்லா பாட்டுமே ரொம்ப முத்தாய்ப்பான பாடல்கள் தான். அதுலேயும் வள்ளியும் தெய்வானையும் ஒன்றா சேர்ந்து முருகப்பெருமானை உணர்ந்து அவங்களுடைய அந்த பிறவி நோக்கத்தை அவங்க புரிந்து கொண்ட அந்த தருணம், அதை ரொம்ப அழகாக படம் எடுத்திருப்பாங்க. அந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கும் காதில் ஒலிச்சுட்டே இருக்கு. அந்த காட்சி ஒரு முக்கியமான விஷயம். அந்த பாட்டு கண்ணதாசன் எழுதுனது இல்லை, ஓகே, மியூசிக் போட்டது கேவி மகாதேவன் இல்லை. ஒரு தனிப்பாடலாம் பப்ளிக்கில் முன்னே போயிடுச்சுது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பூவை செங்குட்டன் எழுதி குன்னக்குடி வைத்தியானம் போட்டு ரெக்கார்டில் தனிப்பாடலாம் உலகம் பூரா போயிடுச்சு. இப்போ நல்ல பாட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி குன்னக்குடி வைத்தியனான் இந்த பாட்டுக்கு மட்டும் இசைன்னு போட்டு பூவை செங்குட்டன் எழுதிய பாட்டுன்னு சொல்லிட்டு படத்தை சேர்த்துருப்பாங்க. 2 பேருமே, விஜயாவும் ஜெயலலிதா அம்மாவும் 2 பேருமே 18 வயசு. 2 பேரும் 1948 பிறந்தவங்க. தேவதைகளமாக இருப்பாங்க அந்த பாட்டில். இனி என்ன பெரிய விஷயம்னா, எங்கள் காலத்தில் முருகன் வேஷம் நான் போட்டதும் சரி, தெய்வான வழி சரி, அந்த மாதிரி நடிகைகள் யாருமே இல்லாமல் அப்படியே செஞ்சு வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. அப்படி மறக்க முடியாத பாட்டு. அதுலேயே இன்னொரு பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டு, நம்ம நக்கீரர் பெருமானுடைய உங்களுடைய முருகப்பெருமானும் அவரும் சந்திச்சுக்கிற அந்த காட்சி.
இன்னைக்கு கிராஃபிக்ஸில் அதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் அன்னைக்கு அவ்வளவு தொழில்நுட்பம் இல்லாட்டி கூட இன்னைக்கும் எனக்கு நான் சின்ன பிள்ளையா அந்த பாட்டையும் படத்தையும் அப்படி வியந்து பார்த்த அந்த பிரமிப்பு மாறாமல் இருக்கு இல்லையா? அந்த பாட்டு படம் எடுத்த அந்த தருணத்தை பற்றி சொல்லுங்க. அது வந்துமா நக்கீரனா நீங்கள் தான் ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு சீர்காழிக்கிட்ட ஏபிஎன் சொன்னார். ஐயோ அண்ணா வேண்டாண்ணா, திருவிளையாடப்படல நீங்கள் நக்கீரன் வேஷம் போட்டு மிரட்டிட்டீங்க, சிவனையே மிரட்டிருக்கீங்க, எனக்கெல்லாம் சரியாக வரேன். அது வந்து பேசி நடிக்கிற நக்கீரன்ப்பா, இது பாடி நடிக்கிறவன், நான் பாடி நடிக்க முடியுமா, நீ பேசாமல் பாடு அப்படின்னு அதில் கொடுத்தாங்க. கண்ணதாசன் பாட்டு தான் லைஃப்பில் மறக்க முடியாத பாட்டு அது. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படையதனிலே வருமுருகா, வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனி தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமிட்டு மலை மீது நீ அமர்ந்த படனி ஒரு படை வீடு, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திரு நாடு கண்ட சுவாமி மலை, தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடற்கிழித்து கோயில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூருள்ள படை வீடு, குரு நகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகள் ஆக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்புறம் கொண்டமனும் கடை வீடு, தேவர் குடை தவித்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் புறத்தை தன்னை மணந்து காவல் புரிய வந்து அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் தணிகை மலை, கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கழி தந்து வள்ளி தெய்வானையுடன் மல சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதை சோலை என்று முடிச்சிருப்பாங்க. கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு பாட்டு. அதில் வழக்கம் போல் எண்டில் வந்து மயில் மேலே உட்காந்துட்டு இருப்பான். எண்டு வரும்போது ஆசீர்வாதம் பண்ணேன். கரெக்ட் டைத்துக்கு கை தூக்கிச்சோன்னா, ஐயோ என்ன அவன் கை என்னாச்சுன்னா, ஜெயலலிதா வளையல கூட கை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி கழிட்டு கரெக்டாக பண்ணான். அந்த மயில் மேலே உட்காந்து இதையெல்லாம் ஒரு 10 மயிலோட இறகளை கொண்டாந்து செஞ்சு இந்த டம்மி மயில் பண்ணி 3 பேர் உட்காந்துக்கு மாதிரி பண்ணி, இன்றைக்கி பார்த்தா அந்த காலங்களில் வந்து கேலண்டரில் போட்டிருந்தாங்க. அதான் கேலண்டரில் வந்து முருகனை வந்து இந்த கேலண்டர் போட்டு கேலண்டர் போட்ட காலம் உண்டு. அந்த கடைசி 2 வந்து முருகா முருகான்னு லைன் வரும்போது கீழே வந்து ஊ சத்தம் வந்து ஒரு அம்மா விழுந்துட்டாங்க. யாரும் கேஆர் விஜயா அம்மா, சாமி வந்துடுச்சு. கேஆர் விஜயா அம்மாவோடைய கேஆர் விஜயாவோட அம்மா வந்து நம்ம செட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிறு வயசில் பழனிலேயே இருந்தவங்க. கேஆர் விஜயா சின்ன வயசுலேயே 4 மணி 5 மணிக்கெல்லாம் பழனிக்கு மேலே போய் சாமியெல்லாம் கொடுத்துருவாங்க. அது இப்போ நாமளே இருந்தால் கூட எமோஷனலாக அப்படி தான் வருவோம். சாமி வந்துச்சு, அப்போ கற்பூரெலாம் கொடுத்து சரி பண்ணாங்க. வருஷம் முருக பக்தர்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கக்கூடிய விரதம் சஷ்டி விரதம் தான். அந்த சூரசம்ஹாரம் நடக்கக்கூடியது திருச்செந்தூர் திருத்தலத்தில். கந்தன் கருணை படத்தில் அந்த போர்க்கள காட்சி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கும். உங்களுக்கும் அசோகன் சூரபத்மனுக்கும் அந்த காட்சியெல்லாம் திருச்செந்தூர் கடற்கரையில் எடுத்தீங்களா? எப்படி அங்கே அந்த ஷூட்டிங் நடந்தது? இல்லைம்மா, இங்கேருந்து திருச்செந்தூருக்கெல்லாம் வந்து யூனிட்லாம் கூட்டி போய் படம் பண்ண முடியாது. அவுட்டோரில் ஷூட் பண்ணோம் தான் நாங்களும் பிளான் பண்ணோம். திருச்செந்தூர் கடற்கரையில் வேறு கடற்கரை கோவளத்தில் பிளான் பண்ணோம். மகாபலிபுரம் கடற்கரை கோயில் மாதிரி ஒரு 13 கோபுரம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கார்பெண்டர்ஸ் 50 கார்பெண்டர்ஸ் செஞ்சு மகாபலிபுரம் கடற்கரை கோயில் மாதிரி கிட்ட 13 கோபுரம் கட்டியாச்சு. நாளை காலையில் ஷூட்டிங்கு. நைட்டு எனக்கு வண்டி வருது. நான் 8 மணிக்கு வந்து வீரையான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. போய் கோவளம் போய் சேரும்போது நைட்டு 8:30 மணி. 8:30 மணிக்கே ஒரு பேய் இறைச்சல் சத்தம் கேட்டது. நல்ல கும்மிருட்டு. போய் நைட்டு தங்கிட்டேன். அந்த சத்தம் அப்படி இருக்குது. அலைகள் இறைச்சல் தாங்க முடியல. 1 நாள் 2 நாள் பகல் இரவே தெரியலம்மா. இப்போ இரவாக பகலாச்சு. அந்தளவுக்கு மேகம் டார்க் ஆகி போய் எல்லாம் உள்ளே மாட்டிட்டு 3 நாள் உள்ளே இருந்து சாப்பிட கூட வசதியாக கஷ்டப்பட்டு 3ஆவது நாள் மழை நின்று வெளியே போய் பார்த்தா டோட்டலாக காலியாக இருக்குது பீச்சு. கடற்கரை வந்து ஓப்பனாக இருக்குது. இந்த 13 செட்டு வந்து அப்படியே நேராக நாகப்படத்துக்கு அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் சரி வீட்டுக்கு போனோம்னா அங்கேருந்து கோவளத்துலேருந்து மெட்ராஸ் போகிற வழியில் நிறைய மரங்களை ரோட்டில் வந்து ஊருக்கும் போக முடியாண்டானுங்க. அப்புறம் ஒரு நாள் வெயிட் பண்ணி அந்த மரங்கள்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம். அப்போ நேராக வந்து சொன்னோம், ஏழு ஷூட்டாக இது மாதிரிங்க ஷூட்டிங்கு அப்படின்னு. 2 நாளாக ஷூட் பண்ணிங்கன்னா அவர் பாம்பேயில் இருக்கார். 2 நாளாக ஷூட் பண்ணி இல்லைங்க டோட்டலாக பண்ணவே முடியலண்ணே. இது இன்றைக்கி கணக்கு பார்த்தோம்னா ஒரு 1 கோடி ரூபாய் செலவாக இருக்கும். இது இப்படி ஆச்சு சொன்னோன்னே ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆனால் அவர் சிரிச்சிட்டு பரவாயில்ல இண்டோரில் செட் போட்டுங்கன்னு செட்டு போட்டு ஸ்டுடியோக்குள்ளே சாதா ஸ்டுடியோக்குள்ளே எடுத்தது தான் அந்த சண்டை காட்சி. ஸ்டுடியோக்குள்ளே எடுத்தது தான். ஆனால் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது அந்த காட்சி. வெளியில் பண்ணியிருந்தால் பிரமாதமாக வந்திருக்கு.